மாசா இருந்த ஹல்கை மீமா மாத்தி விட்டாங்க நம்ம மொக்க மார்வல். ஆக்சுவலா மார்வல்லே ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்னா அது நம்ம ஹல்க் தான். அப்படியேப்பட்ட அந்த ஹல்கை பெர்ஃபெக்ட்டா காமிச்ச ஒரே படம்னா அது இன்கிரெடிபிள் ஹல்க் தான். அதுக்கப்புறமா நம்ம ஹல்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு அடி விழுந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம எட்வர்ட் நார்டன் இதுக்கு மேல நான் ஹல்கை நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சில ரீசன்ஸ் சொல்லி வழங்கியிருப்பாரு. இது அப்பவே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மார்க் ரூஃபல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான கேஸ்ட் இருந்திருப்பாரு. ஏன்னா அவெஞ்சர்ஸ் 1-2ல நம்ம ஹல்கை மாச காமிச்சிருந்தாலும் இன்ஃபினிட்டி வார்ஸ்ல தேனோஸை மாச காமிக்கிறதுக்காகவே நம்ம ஹல்கை பலியாடா மாத்தி தெலும்பு அடி வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹல்க் பயப்படக்கூடிய ஒரு கேரக்டர் மாத்தினாங்க. அதே மாதிரி ரேஜே இல்லாத ஒரு ஹல்கை கொண்டு வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே கடுப்பேத்துனாங்க நம்ம மார்வல். இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா எப்ப இந்த ஷீஹல்க்கு காமிச்சாங்களோ அப்பவே தேனோஸை பவர்ஃபுல்லா காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஷீஹல்க்கு யூஸ் பண்ணாங்க. ஷீஹல்க்கு பவர்ஃபுல்லா காமிக்கிறதுக்காகவே நம்ம ஹல்கை பல இடங்கள்ல மொக்கையை காமிச்சிருப்பாங்க. இது பல ஃபேன்ஸுக்கு கடுப்பேத்தி இருக்கும். ஸோ இதனாலேயே ஷீஹல்க்குங்கிற கேரக்டரை எல்லா ஃபேன்ஸுமே வெறுத்தாங்க. இது மட்டும் இல்லாம எம்சியூ காலகட்டத்திலே ரொம்பவே மொக்கையா காமிக்கப்பட்ட ஒரு மார்வல் கேரக்டர்னா அது நம்ம ஹல்க் தான். இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த பழைய மாசன ஹல்க்கு தான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா மார்வல் என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.